உங்கள் முடி அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு வளரணும், முடி கொட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். 3 மந்தில் நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அக்கா ஹேர் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்கள் ஹேர் நல்லா பவுன்ஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக்கை ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாமா? மருதாணியும் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மருதாணியும் லெமனும் புழிஞ்சு விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, லெமன் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணலாமா, ஸ்கால்ப்பில் எதுவுமே ப்ராப்ளம் வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. லெமன் டைரெக்டாக தான் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட் கூட அப்ளை பண்ணுனா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் இந்த ஹேர் பேக், அதாவது இது ஏபிசி ஹேர் பேக்னும் சொல்லலாம், மாங்கொட்டை ஹேர் பேக்னும் சொல்லலாம். உங்களுக்கு ஆப்பிள் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மாங்கொட்டையும் பீட்ரூட்டும் மட்டும்தாங்க இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட். கேரட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் அவாய்ட் பண்ணிடலாம். அது ஆப்பிள் கேரட் ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா மாங்கொட்டையும் பீட்ரூட் மட்டுமே அரைச்சிட்டு ஹேர் பேக் போட்டுட்டு வாங்க ரெகுலராக. அதாவது முதல் நாள் மருதாணி போடணும், அடுத்த நாள் இந்த ஏபிசி ஹேர் பேக் போடணும். இதை ரெண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்களா, ஒரு 2 மந்தில் உங்களோட முடி எப்படி இருக்குது, பவுன்ஸியாக அவ்வளோ அடர்த்தியாக சூப்பராக இருக்குங்க. ஆயில் ஹேரில் போடலாமா? கண்டிப்பாக போடக்கூடாதுங்க. ட்ரை ஹேரில் தான், நல்லா க்ளீனான ஹேரில் தான் போடணும். முடிஞ்ச அளவுக்கு ஷாம்பு இல்லாமல் வாஷ் பண்ணினீங்கன்னா ரொம்பவே நல்ல எஃபெக்டிவ் இருக்குங்க. இல்லை எனக்கு ஷாம்பு போட்டால் தான் தலைக்கு குளித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா ஒரு 4-5 ட்ராப் விட்டு தண்ணியில் கலக்கிட்டு அந்த தண்ணியை ஸ்கால்ப்பில் படாமல் முடியில் மட்டும் படுற மாதிரி வாஷ் பண்ணுங்கள். சூப்பர் ரிசல்ட் இருக்குங்க. ஹேர் கேர் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.